வா ஆர்த்தி. இப்போ எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான். என்ன காரணம்? லவ்வர் கூப்பிட்டா மறுபேச்சு பேசாம வரணும். வா ஆர்த்தி. வா ஆர்த்தி. ஸ்வெட்டர் இருக்கா? யார் சைஸ்க்கு சார்? இவங்க சைஸ் கேடுங்க. இது நல்லா இருக்கா? ரொம்ப நான்சென்ஸா இருக்கு. என்ன நான்சென்ஸா இருக்கு? உல்லன் ஸ்வெட்டர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, போடுறதுக்கும் கதகதப்பா இருக்கும். இதை மட்டும் நீ போட்டேன்னு ஆர்த்தி, அந்த காலத்து நடிகை சரோஜா தேவி மாதிரியே இருப்ப தெரியுமா? ஐயோ, நீங்களும் உங்க ரசனையும். மெட்ராஸ்ல வெயில் ஆரம்பமாயிடுச்சு. என்ன கேட்டா இங்க ஸ்வெட்டர் விற்கிறதே தப்பு, அதையும் வாங்கி எனக்கு பிரசன்ட் பண்றீங்களே, ரொம்ப நான்சென்ஸா இருக்கு ராஜேஷ். பாத்தியா, நீ தான் விவரம் கட்டத்தனமா பேசுற. இது மெட்ராஸ்ல போட்டுக்கிறதுக்கு கிடையாது. நீ கொடைக்கானல் போறேன்னு சொன்னல, அங்க போட்டுக்கிறதுக்கு தான். ஓ, அதான் மேட்டரா? அதான் மேட்டர். இதான் ஸ்வெட்டர். நீ மட்டும் இது கொடைக்கானல் போட்டுக்கிட்டேன்னு வையார்த்தி, நான் கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் ஆர்த்தி. ஏற்கனவே செருப்பு விஷயத்துல ஆனந்திய காட்ட மாட்டி தொலைச்சி எடுத்துட்டா. இப்ப நான் இதை எடுத்துட்டு போனேன், என்ன பின்னி எடுத்துருவா. நீ செருப்பு விஷயத்துல ஆனந்தி அக்கா கிட்ட என்ன சொல்லி சமாளிச்ச? அபியக்கா கொடுத்த பணத்துல வாங்கினேன்னு சொன்னேன். அதே மாதிரி வேற ஏதாவது ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதானே? ஆர்த்தி, காதலுக்கு முதல் தகுதியே பொய் சொல்றதுதான். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பொய் சொல்றியோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம லவ் ஸ்ட்ராங் ஆகும். இந்த மாதிரி உருப்படாத தத்துவத்தை பேசுறதே உங்க வேலையா போச்சு. அதான் ஆர்த்தி காதல். இதுல உருப்படியா ஒண்ணு இருக்காது, ஆனா கடைசியில தத்துவம் பேசுற மாதிரி ஆயிடும். இப்ப என்ன குழப்பிட்டு இருக்கீங்க? ஆமால. சரி, இதை வாங்கிய. சரி, பேக் பண்ணுங்க. இந்தாங்க சார். தேங்க்யூ. அப்புறம் ஆர்த்தி, எப்போ பார்க்கலாம்? பார்க்கலாம். நான் கிளம்புறேன். அடிக்கடி பார்க்கணும் ஆர்த்தி. எனக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். டேய் அண்ணே, என்னடா இது? நீ எங்க இங்க கடைக்கெல்லாம் வந்திருக்க? சவாரிக்கு வந்தேன்டா. என்ன காரியம் பண்ணிட்டாலே நீ? அன்னைக்கு என்னமோ புதுசாக பிடிச்ச கம்பெனின்னு சொன்னியே, அது இந்த பொண்ணு தானே? வேணாண்டா, அந்த பொண்ணை பார்த்தா நல்ல குடும்பத்தில் பிறந்த பொண்ணு மாதிரி தெரியுது. இதெல்லாம் பாவம். அண்ணா, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ இதில் தலையிடாத. டேய், தப்பு இல்லையாடா இது? என்னை பொறுத்த வரைக்கும் இதில் தப்பு இல்லை. இதை நீ மறுபடியும் பெருசுப்படுத்தின நல்லா இருக்காது. டேய், நான் என்ன சொல்ல வரேன்னா, இது நீ வீட்டில் எல்லார்கிட்டையும் போய் சொல்லி பெருசுப்படுத்தினேன்னு வைய, நான் வீட்டு பக்கமே வர மாட்டேன். டேய் ராஜேஷ், அபி, வா அபி, அப்படியே காலார நடந்து போய் ஒரு டீ சாப்பிட்டு வரலாம். இப்போ கொஞ்ச நேரத்துல டீ இங்க வந்துரும்ல. நான் டீ சாப்பிடறதுக்காக சொல்லல அபி. பாரு, காலையில இருந்து இந்த ஆபீஸ்லயே அடைஞ்சு கிடக்கும், பயங்கர போரா இருக்கு. அப்படியே நடந்து போய் டீ சாப்பிட்டு வந்தோம்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல. வா போலாம். ஐயோ முடியாது, நான் இந்த ஃபைல்ஸை இன்னைக்கே பார்த்து முடிக்கணும். ஏன் அப்படி என்ன அவசரம் இந்த ஃபைல்ஸை முடிக்க? நான் ஹனிமூனுக்கு கிளம்புற, மறந்துட்டியா? ஓஹோஹோ, ஆமால. ஆமா, நீ எப்படி போற? ஃப்ளைட்டா இல்ல ட்ரெயினா? குடும்பத்தோட போறதுனால நாங்க எல்லாரும் கொடைக்கானலுக்கு வேன்ல போறோம். குடும்பத்தோடயா? அபி, ஹனிமூன்னா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மட்டும் தான் போணும். குடும்பத்தோட போறதுக்கு பேரு ஹனிமூன் கிடையாது, இம்சமூன். ஆமா, பாஸ் உனக்கு கோவாக்கு தானே டிக்கெட் புக் பண்ணாரு, ஏன் கொடைக்கானல்ல சொல்ற? பாஸ்கர் தான் டிக்கெட்ஸ், கூப்பன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து என்கேஷ் பண்ணி பணத்தை வாங்கிட்டாரு. எங்க வீட்ல ராஜாராம்னு ஒருத்தர் இருக்காரே, அவரோட யோசனைப்படிதான் இந்த ஹனிமூன் பிக்னிக்கா மாறிடுச்சு. சரியான கூறுகெட்ட மனுஷனா இருப்பார் போல இருக்கு. ஆமா, இந்த இம்சமூனுக்கு அந்த ராஜாராமும் வராரா? அபி, நீ ஒண்ணு பண்ணு, ஒரே ஒரு வார்த்தை சொல்ல அபி, அந்த ராஜாராம இந்த ட்ரிப்புக்கு வர விடாம நான் எப்படியாவது தடுத்துடுறேன். விடு உஷா, அவருக்கு ஏதோ கொடைக்கானல் பார்க்கணும்னு ஆசை. அவரோட ஆசையை நாம எதுக்காக கெடுக்கணும்? சரி சரி, அதுக்காக உன் ஹனிமூன் தான் உங்களுக்கு கிடைச்சதாக்கும். ஆமா, நீ ஏன் இப்படி ஒரு லூஸ் ஃபேமிலிக்குள்ள போய் மாட்டிக்கிட்ட? என்னங்க சத்தம்? ஏதோ பிரச்சனை போல இருக்கு. வா போய் பார்க்கலாம். எதுக்கு
எனக்கேப்பா அவர் போட்டு அடிக்கிறேன். டேய் என்ன தைரியம் இருந்தா எங்க ஆபீஸ்ல போந்து எங்க ஆளே அடிப்ப சார். ஃபுல்லா மப்ப ஏத்திட்டு வந்திருக்கேன் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் அவனை அடிக்காதீங்க, விட்டுடுங்க போயிட்டு. சார் என்ன சார் பயம் இல்லாம ஆபீஸ் புகுந்து உங்களை அடிக்க வர்றான், அவனை போய் விட்டுருங்கன்னு சொல்றீங்க. போலீஸ்ல புடிச்சு கொடுங்க சார். ஐயோ தயவு செய்து வேண்டாம், விட்டுடுங்க. என்ன சார் சொல்றீங்க? என்ன சார் நீங்க இவனுக்கெல்லாம் போய் வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க? ஐயா இவன் தாங்க என் மகன். என்னது ஓ பிள்ளையா? புள்ளன்னு வாயால சொல்லாதயா, அவமானமா இருக்கு. 1000 ரூபா கூடியா? என்ன சார் சொல்றீங்க? உங்க மகனா? ஆமாம்மா என் புள்ளதான். என்ன பாவத்தை பண்ணணும் தெரியல, மொடா குடிக்காரனா மாறி தினம் தினம் என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கிறான்பா இவன். இவனுக்கு பயந்துகிட்டே பல நாள் ராத்திரி லேட்டா தாப்பா நான் வீட்டுக்கு போறேன். என்ன கிருஷ்ணன் சார், இவனை போய் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? பேசாம நல்ல தட்டி தட்டி ஹாஸ்பிடல்ல போய் ஆ, என்னது ஹாஸ்பிட்டல்? உங்க எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருவேன். ஐயா ஐயா யோ முதல்ல நீ நேரம் நில்ல, அப்புறம் கொல்றது இருக்கட்டும். முத்தப்பா எனக்கு ஒரு உதவி பண்ணு. பாஸ் பார்த்துட்டாருன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும். இவனை ஒரு ஆட்டோல ஏத்தி அனுப்பிச்சு வச்சிருக்கியா? சரிங்க சார். கூட்டிட்டு போ. ஏய், சாயங்காலம் பணம் கொடுக்கல குடுக்குறேன்டா, நான் குடுக்குறேன். என்னத்த நீ பணம் கொண்டு என்னத்த நான் சரக்கு இவன் வேதனை தான்ப்பா என்னால தாழ முடியல. வீட்டுல நிம்மதியா சாப்பிட கூட முடியல. ஏதாவது தகராறு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அசிங்கமா வேற திட்டுமா. சாப்பிட உட்கார்ந்தா தட்டை எட்டி உதச்சிருவாப்பா. சரி சார், ப்ளீஸ் அழாதீங்க. சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, உங்க மகனை அவர்கிட்டயே ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போய் காட்டலாம். ஒரு மனுஷனுக்கு வயசான காலத்துல நிம்மதி வேணும். எனக்கு அந்த குடுப்பனை இல்லாம போச்சு. எல்லாம் நான் செஞ்ச பாவம்மா, பாவம். ஹலோ. அபி ஃபைல்லாம் எடுத்துட்டு வரியா? எஸ் சார், எடுத்துட்டு வரேன். அழாதீங்க சார், எல்லாம் சரியா போயிடும். அழாதீங்க சார். சார், எஸ் அபி, இது நீங்க சைன் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ். தேங்க்யூ. சார், அப்புறம் ஒரு லீவ் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிருந்தேன் சார். பார்த்தேம்மா. ஹனிமூன் ட்ரிப்பு தானே? கோவாக்கு போறீங்க. கோவால எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு, ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சாரி சார், என்னம்மா? நாங்க கோவாக்கு போல. கோவா போலையா? அதுக்கு பதிலா ஃபேமிலியோட கொடைக்கானல் போறோம். கொடைக்கானலா? அப்ப அந்த டிக்கெட்ஸ்னா? அந்த டிக்கெட்ஸ் அப்புறம் ரிசார்ட் கூப்பன்ஸ் எல்லாமே திருப்பி கொடுத்துட்டு என்கேஷ் பண்ணிட்டோம். ஐ see. அந்த பணத்துல தான் ஃபேமிலியோட கொடைக்கானல் போறதா ஏற்பாடு பண்ணியாச்சு. இட்ஸ் ஓகேம்மா. கொடைக்கானல்ல உனக்கு ரிசார்ட் வேணுனாலும் சொல்லு, இல்ல காட்டேஜ் வேணுனாலும் சொல்லு, நான் புக் பண்ணி தரேன். வேண்டாம் சார், சாரி சார், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இட்ஸ் ஆல் ரைட்மா, என்ஜாய் யுவர் செல்ஃப். நீங்க தப்பா நினைப்பீங்களோ நான் பயந்துட்டு இருந்தேன். நான் ஏமா தப்பா நினைக்க போறேன்? உன் வீட்டு சூழ்நிலை எனக்கு புரியுது. இட்ஸ் ஆல் ரைட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். அபி, என்ன இது? பேங்கர்ஸ் எல்லாம் உள்ள போய் இவ்ளோ நேரம் ஆச்சு. என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? பாஸோட ட்ரீம் ப்ராஜெக்ட். அவர் டிமாண்ட் பண்ற பணத்தை சாங்ஷன் பண்ணணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ண வேண்டாமா? அதனால பாஸ் கிட்ட விதவிதமான விளக்கங்கள் கேட்டுட்டு இருக்கலாம். அதுக்காக இவ்ளோ நேரமா? பின்ன டைம் ஆகாதா? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு தரம் வெரிஃபை பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அதையெல்லாம் அவர்கிட்ட கேட்கணும் இல்லையா? ஓஹோ. அப்புறம் இன்னைக்கு வந்திருக்கிறவங்க சாதாரண மேனேஜர் லெவல் ஆளுங்க இல்ல,
இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இன்னைக்கு மட்டும் அவங்க ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் மற்ற விஷயத்தையெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கேன், எல்லா மேட்டரும் ஓவர். அதெல்லாம் தெரியும், இருந்தாலும் அதுக்கு இவ்ளோ நேரமா? உஷா, ஆக்சுவலா லேட் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொன்னா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. தோல்ஸ், what do you mean? ஆமா உஷா, உள்ள நடக்கிற விஷயத்தை உடைச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பரவாயில்ல, அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தாராளமா சொல்லலாம். சரி, அதுக்கு மேல உங்க இஷ்டம். உள்ள மீட்டிங் நடக்குது இல்ல, அதுக்காக 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. எப்படியும் ஒரு ரவுண்ட் மீட்டிங் முடிச்சதும் அந்த டின் எல்லாம் பிரிச்சு ஒரு கட்டு கட்டுவாங்க. இந்த விஷயத்தை நான் சொன்னா நீங்க தாங்குவீங்களா? தோல்ஸ், இருந்தாலும் வர நீங்க என்ன ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பதிலுக்கு அப்புறம் நானும் உங்களை வார வேண்டியதா இருக்கும், ஜாக்கிரதை. அபி, இது ஃபர்ஸ்ட் லெவல் வர்க்குன்னு சொல்றீங்க, இதுக்கு 4 மணி நேரம் டிஸ்கஷன் தேவைதானா? இது சின்ன அமௌண்ட் இல்ல கலை, டோட்டல் அமௌண்ட் 50 கோடி. பெரிய அமௌண்டா இருக்கிறதுனால 100 தடவை யோசிப்பாங்க, 1000 கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி? என்னாச்சு சார்? எல்லாரும் வாங்க சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டிஸ்கஷன் ஓவர். எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க. அநேகமா சாங்ஷன் ஆயிடும்னு நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார், Thank you. கவுத்துட்டீங்க. பேங்கர்ஸ் சார். ஹலோ சார். என்ன விஷயம்? ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க? நம்ம 2 பேருக்கு இடையில ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு, அதான் அந்த சைட் மேட்டர். மிஸ்டர் சக்தி, உங்களுக்கு ஞாபக மறதி அதிகம்னு நினைக்கிறேன். இது முடிஞ்சு போன விஷயம். நான் ஏற்கனவே என்னோட ஸ்டாண்டப் பத்தி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி சட்டுன்னு ஒதுங்குற பழக்கம் இந்த சக்தி கிடையாது. நீங்க இன்னும் எந்த வேலையும் ஆரம்பிக்கல. இப்ப கூட நீங்க ஒதுங்கிடலாம், எந்த நஷ்டமும் வராது. ஒரு வேலை ஆரம்பிச்ச பிறகு விலகுற சூழ்நிலை வந்தா நிறைய நஷ்டம் வரும். என்ன மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்களா? வேணாம் ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த விஷயத்துல நீங்க எவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? பிசினஸ்ல பிடிவாதத்தை விட புத்திசாலித்தனம் தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். நீ யாருமா? நான் சக்தியோட லீகல் அட்வைசர், அட்வொகேட் சுஜாதா. இந்த ப்ராஜெக்ட் பத்தி நீங்க மறுபடியும் யோசனை பண்ணலாம். இதுல நஷ்டம் வராதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க. இது தேவையான முடிவு பண்ணிக்கோங்க. இவங்க எனக்கு லீகல் அட்வைசர் மட்டும் இல்ல, சில நேரத்துல இல்லீகல் அட்வைசர் கூட. ஏங்க, உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது ஆபீஸ், நாங்க பண்றது பிசினஸ். நீங்க 2 பேரும் பேசுற விதம் இருக்கு பாருங்க, ஏதோ மாஃபியா கேங் மிரட்டுற மாதிரி இருக்கு. வெரி குட், மாஃபியா கேங் தான். இத உங்க பாஸ்ட் எடுத்து சொல்லுங்க. இந்த ஆபீஸ்ல நீங்க என்ன போஸ்ட்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மிஸ், நான் மிஸ்ஸஸ் அபி. இந்த ஆபீஸ்ல நான் பாஸுக்கு பர்சனல் செக்ரட்டரியா இருக்கேன். ஓ, இப்போ நாங்க உங்க பாஸ் கிட்ட பேச வந்திருக்கோம். இந்த ஆபீஸ்ல நீங்க ஒரு ஆர்டினரி ஸ்டாஃப், அத மனசுல வச்சுக்கோங்க. நீங்க நாகரிகமா பிசினஸ் பீப்பிள் மாதிரி பேசினா நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா எங்க ஆபீஸ்ல நின்னுட்டு நீங்க 2 பேரும் ரவுடிங்க மாதிரி பேசுறீங்க பாருங்க, அதை என்னால டாலரேட் பண்ண முடியாது. யார்கிட்ட பேசுறோம், உங்க பவர் என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. மேடம், தப்பா சொல்றீங்க. உங்களை பார்த்தா தான் எங்களுக்கு பாவமா இருக்கு. இது பாருங்க, இது எங்க ஆபீஸ். இங்க அநாகரிகமா நடந்துக்கிறவங்களை கண்டிக்கிறதுக்கு நான் ஒன்னும் பயப்பட மாட்டேன். நீங்க யாரா இருந்தாலும், உங்க பவர் என்னவா இருந்தாலும், ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். மிஸ்டர் விஸ்வநாதன் சார். ஹலோ சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன் சார். ஐயோ, இந்த அளவுக்கெல்லாம் பாராட்டாதீங்க, நான் ரொம்ப சாதாரண ஆள் தான் சார். அபிஷியலா நாங்க பெரிய ஆளு, ஆனா சோஷியலா நீங்க பெரிய ஆள் சார். சரி, லாஸ்ட் டைம் ஒரு கிளையண்ட் அனுப்பிச்சேன், அவருக்கு ஃபைனான்ஸ் ஓகே ஆயிடுச்சா? அப்பவே ஓகே பண்ணியாச்சே. உங்க பேரை சொன்னாரு, அதை அப்பவே ஓகே பண்ணி அவர் அனுப்பிச்சு. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. பரவாயில்ல சார். சாருங்க இந்த பக்கம்? இல்ல, அவர் என்னோட ஃப்ரெண்டு. சும்மா ஒரு சின்ன டீல், அவ்வளவுதான். மிஸ்டர் விஸ்வநாதன், உங்க ஃபைல்ஸை பார்த்தோம். இன்னும் 2 நாள்ல அனலைஸ் பண்ணி அது என்ன நான் சொல்றேன். ஓகே சார். நான் வரேன் சார். ஓகே, வரேன் சார்.
விஸ்வநாதா, இப்போ அது என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி உனக்கு புரியுதாயா? இந்த சிட்டியில் என்ன பகைச்சிட்டு ஏன் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு செங்கல் கூட உன்னால் எடுத்து வைக்க முடியாது, புரியுதா? இப்போ போனாங்களே யார் இவங்கெல்லாம் உன்னோட பேங்கர்ஸ் தான். ஒரு கால், நான் ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணேன்னா உன்னோட அப்ளிகேஷன்லாம் ரிஜெக்ட் ஆகிடும். ஞாபகம் வச்சுக்கா, கொஞ்சம் யோசி, டிசைட் பண்ண. வாசுஜா போலாம். என்ன சார் இது? என்ன பண்றது, கண்ணியமான பிசினஸ், இந்த மாதிரி ஆள்லாம் பூந்திருக்காங்க. நாம வேற பேங்கர்ஸை பார்க்க வேண்டியதுதான். ஹலோ. அப்படியா? எப்போ? எந்த ஹாஸ்பிட்டல்? ஓகே. என்னாச்சு? இல்ல, ஒரு முக்கியமான விஷயம், உடனே போகணும். ஏன், எதுவும் ப்ராப்ளமா? நான் ட்ராப் பண்ணிட்டேன். இல்ல, I'll manage. அப்பா, திடீர்னு என்னாச்சு? திடீர்னு எல்லாம் ஒன்றாகல சுஜாதா, கொஞ்சம் கொஞ்சமாக தான். என்ன சொல்ற நீ? திடீர்னு மயங்கி விழுந்துட்டாருன்னு தானே சித்ரா ஃபோன் பண்ணா? மயக்கம் வந்தது என்னவோ திடீர்னு தான். ஆனால் ஏன் வந்துச்சு? தினத்துக்கும் உட்காந்து குடிச்சா உள்ள போனதெல்லாம் கொலஸ்ட்ரால் மாதிரி எங்கேயோ பிளாக் ஆகி தொலைச்சிருக்கு. ஸ்ட்ரோக்கு. ஒரு கை ஒரு கால் உணர்ச்சியே இல்லாமல் இருக்கு. என்ன பார்க்குற? இவன் எப்படி இங்கே வந்தான்னா, மாமாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டவனே பதறி அடிச்சு ஓடி வந்தேன். நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்கு பந்த பாசம், அது சம்பந்தமான ஃபீலிங்ஸ் நிறைய இருக்கு சுஜாதா. என்னதான் நீ என்னை ஒதுக்குனாலும் நீ என் மனைவி தான், இவர் என் மாமா தான். அதை மாற்ற முடியாது சுஜாதா. நீ என்னதான் டைவர்ஸ்ன்னு சொன்னாலும் ரவுடிகளை வச்சு அடிச்சாலும். லுக், உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. தட்ஸ் ஆல். அதுக்காக உன்னையே நான் ஆளை வச்சு அடிக்கணும்? அது தற்செயலா நடந்த விஷயம். அதுக்கு தான் அந்த இடியட்ட அன்னைக்கே திட்டினே. சுஜாதா, எதுக்கு இந்த டிராமாலா? நீ என்ன ஆளை வச்சு அடிச்சாலும் நான் உன்னை என் ஒய்ஃபா தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பேசுறதுக்கு உன்னை அடிச்சாலும் தப்பு இல்ல. சுஜாதா, என்ன பேசுற? This is too much. பின்ன நான் சொல்றது எதையுமே காதுல வாங்காம உளறிட்டு இருந்தா எரிச்சல் வரதா? சுஜாதா, இப்ப நீ பேசலாம், எரிச்சல் படலாம், நடு ரோட்ல ஆளை வச்சு கூட அடிக்கலாம். ஆனா ஊர் என்ன சொல்லும்? புருஷனையே அடிக்கிறாளே, புருஷனை மதிக்க தெரியலையே, இவெல்லாம் ஒரு பொம்பளையான காரி துப்பும். I just don't care about all this. இந்த மாதிரி ஒரு சொசைட்டியை பார்த்து நான் தான் காரி துப்பணும். படிப்பு, அழகு, இளமை, சம்பாத்தியம் இதெல்லாம் சேர்ந்துதான் உன்னை இப்படி பேச வைக்குது. ஆனா அதெல்லாம் உன்னை பிற்காலத்துல காப்பாத்தாது. புருஷனும் புள்ளையும் தான் துணையா இருப்பாங்க. வயசாகும் போது பாத்துக்க ஒரு புள்ள வேணும் சுஜாதா. ஒரு குழந்தைக்காகவது நீ புருஷனோட இருந்தாகணும், வாழ்ந்தாகணும். அதை புரிஞ்சுக்க. எப்படி? குழந்தைக்காக ஒன்ன மாதிரி ஒரு ஆளோட நான் காலம் முழுக்க மாற அடிக்கணுமா? தேவையே கிடையாது.